விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். வணக்கத்திற்குரிய திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களே, ஆசியுரை வழங்கிய ஐயா ஒளியரசு அவர்களே, கோவை கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் ஐயா வசந்தகுமார் அவர்களே, அரண்மனை அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா தியாகராசன் அவர்களே, பேராசிரியர் அறிஞர் பெருமான் முனைவர் தெய்வநாயகம் அவர்களே, தொகுப்புரை வழங்குகின்ற அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களே, குழுமி இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ராசராசனுடைய பெருமைகளை பற்றி மட்டும் பேசுவதற்காக நான் வரவில்லை. History is the pact between the dead, the living and the yet unborn என்றான் எட்மண்ட் பர்க். வரலாறு என்பது என்ன? நேற்று இறந்தவர்க்கும் இன்று இருப்பவர்க்கும் நாளை பிறப்பவர்க்கும் இடையே ஏற்படுத்தப்படுகிற ஒப்பந்தத்திற்கு பெயர்தான் வரலாறு. எனவே நாம் ராசராசனை பற்றி சிந்திக்கிற பொழுது ஒரு சைவனாக பெருமிதம் கொள்வதை விட ஒரு தமிழனாக பெருமிதம் கொள்வதுதான் எல்லா வகையிலும் உயர்ந்தது. நான் அடிப்படையில் ஒரு சைவன், அது வேறு. தமிழ் சமூகம் ராஜராஜனை போன்று இன்னொரு மாமன்னனை இதுவரை காணவில்லை, இனியும் காண்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். விவேகானந்தர் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறார், இந்திய இளைஞனே, சமுதாய வீதியில் நீ கைவீசி நடக்கிற பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் கருதாதே. உனக்கு பின்னாலே இந்த மண்ணின் 5000 ஆண்டு கால பாரம்பரிய பெருமைகளும் நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்றார். நம் பெருமையை நாம் அறிவதில்லை. நம்முடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை. சோழர்களின் வரலாறு முழுவதையும் படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற பொழுது நீங்கள் ராஜராஜனையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும் பழங்குடியினர் என்று இந்த தமிழ் இனத்தை பரிமேலழகன் உரையிலே குறிப்பிடுகிறான். படைப்பு காலம் தொட்டு மேம்பட்ட என்று சொல்லவில்லை, படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வரும். காரணம், கால நடையிலேதான் நாகரிகம் மேலும் மேலும் செழுமையுற்று சிறப்புறும். அதனால் மேம்பட்டு வரக்கூடிய இனம் இந்த இனம். சேரனும் சோழனும் பாண்டியனும் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்களும் இல்லை. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் பேசுகிறது. தொல்காப்பியமே ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தொல்காப்பியனே சொல்கிறான் வன்புகழ் மூவர். அந்த மூவர் யார்? சேரர், சோழர், பாண்டியர். ஆக 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மூவேந்தர்கள் இந்த மண்ணை ஆண்டு இருக்கின்ற வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு பேரரசை உருவாக்கியது மௌரியம் இனம். இந்த மௌரிய பேரரசு கூட 170 ஆண்டுகள் தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது.
அசோகன் ஆட்சி காலம் கிமு 300 என்று சொன்னால், அசோகன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டே தமிழனை பற்றி பேசுகிறது, தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறது. நீங்கள் எங்கோ இருக்கக்கூடிய ரோம், அந்த ரோமில் இருக்கக்கூடிய ஒருவன் தாலமி, அவன் இந்த தமிழகத்தை பற்றி பேசியிருக்கிறான். நினைந்து பார்க்க வேண்டும். கடற்பயண குறிப்புகளை வைத்திருக்கக்கூடிய பெரிஃப்ளஸ், அதை விரித்து பார்த்தால் நீங்கள் தமிழ் சமூகம் சார்ந்த கருத்துக்களை கண்டெடுக்கலாம். எனவே மிக தொன்மையான வரலாற்றை பெற்ற இனம் நம்முடைய இனம். ஆனால் அந்த பெருமையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் எழுப்புகின்ற கேள்வி. நீங்கள் சோழர்கள் என்று எடுத்துக்கொண்டால், நான் மிகச் சுருக்கமாக, நான் மிக வேகமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது எங்கே ராஜராஜ சோழனிடம் வந்து நிற்க வேண்டும்? ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ரோம சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டப்பட்டதில்லை. அப்படி என்றால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து எடுத்து வைத்துத்தான் ஒரு கட்டிடத்தையே உருவாக்க முடியும். இந்த தமிழ் சமூகம் ஒரு ராஜராஜனை கண்டது என்றால் அதற்கு முன்பு இந்த சமூகம் எப்படி உருவெடுத்தது என்பதையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும். சோழர்கள் என்று பார்க்கிற பொழுதே 3 வகையாக நாம் சோழர்களை பிரித்து பார்க்கலாம். நான் 24 ஆண்டுகளுக்கு மேல் மாணவர்களுக்கு வரலாற்றை போதித்தவன். வரலாறு என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதன் மூலம்தான் நமக்குள்ளேயே வளர்ச்சியை நோக்கி நடக்க வேண்டிய ஒரு உந்து சக்தி உருவெடுக்கும். சோழர்கள் என்கிற பொழுது சங்க காலத்திற்கு முற்பட்ட சோழர்களிலே இருந்து நீங்கள் உங்கள் பார்வையை விரிவாக வைத்து பார்க்க வேண்டும். முற்கால சோழர்கள், பிறகு சங்ககால சோழர்கள், சங்ககால சோழர்களுக்கு பிறகுதான் பிற்கால சோழர்கள். இந்த பிற்கால சோழர்களில் ஒருவன்தான் கிபி 885 ஆட்சி கட்டிலில் ஏறி அமர்ந்த ராசராசன். முற்கால சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது சிபியை பற்றி பேசுகிறோம், மனுவை பற்றி பேசுகிறோம், முசுகுந்தனை பற்றி பேசுகிறோம். முசுகுந்தன் பூம்புகாரில் இந்திர விழாவை அன்றைக்கே எடுத்திருக்கிறான். தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியனை பற்றி பேசுகிறோம். தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் அசுரர்களின் கோட்டைகளை அன்றே அழித்திருக்கிறான். இப்படி ஒவ்வொருவனுடைய வரலாற்றையும் பார்க்கிற பொழுது இலக்கியங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்து கொண்டுதான் நாம் பல தரவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். காரணம், வரலாற்றை முழுமையாக எழுதி வைத்த பழக்கம் நமக்கு இல்லை. அதை முதலில் தொடங்கி வைத்தவனே ராஜராஜன் மெய்கீர்த்தியின் மூலமாகத்தான். அதற்கு முன்பு தன்னுடைய வரலாற்றை எவனும் தெளிவாக எழுதி வைக்கவில்லை. நீங்கள் இந்த முற்கால சோழர்களில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நாம் சங்க இலக்கியங்கள் மூலமாகத்தான் அறிய முடிகிறது. ஒரு சிபியை பற்றியோ மனுவை பற்றியோ சங்க இலக்கியங்கள் மூலமாகத்தான் அறிகிறோம். புகார் நகரில் இந்திர விழாவை எடுத்தவன் முசுகுந்தன் என்பதையும், அசுரர்களின் கோட்டைகளை அழித்து ஒழித்தவன் தொடித்தோட் செம்பியன் என்பதையும் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் தான் நாம் கண்டெடுக்க முடிகிறது. சோழர்கள் குலம் சூரிய குலம். அதை கூட மணிமேகலை மிக அழகாக சொல்கிறது. செங்கதிர் செல்வன் திருக்குலம் என்கிறது. ஆக இந்த இலக்கியங்களின் வாயிலாகத்தான் நீங்கள் அப்படியே பின்பற்றி இந்த இனத்தினுடைய வரலாற்றை பார்க்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைமுறை இலக்கியங்களை புரட்டி பார்க்கிறதா? நாம் புறநானூரை புரட்டுகிறோமா? கலித்தொகையை பார்க்கிறோமா? சங்க இலக்கியங்களில் சிந்தையை செலுத்துகிறோமா? புறநானூரில் பாடல் 267, 268 என்று 2 பாடல்களும் இன்று காண கிடைக்கவில்லை. அது குறித்து நாம் கண்ணீர் விடுகிறோமா? கவலைப்படுகிறோமா? நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால்தான் அறிவாளி என்ற கற்பிதத்தில் மூழ்கி கிடக்கிற
இழிவைத்தானே இன்றைய தமிழகம் பெற்றிருக்கிறது. எனவே இவையெல்லாம் மாற வேண்டும். இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சங்க இலக்கியங்களை புரட்டினால் சங்க காலத்தில் இருந்த சோழர்கள் என்று பார்க்கிற பொழுது கரிகாலனை நாம் தரிசிக்கிறோம். கரிகாலனுக்கு இணை சொல்ல ராஜராஜனுக்கு முன்னால் ஒரு மன்னனை இந்த இனம் காணவில்லை, இந்த மண் காணவில்லை. கரிகாலனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? இன்றைய இளைய தலைமுறையிடம் கரிகாலனை நாம் கொண்டு போய் சரியாக சேர்க்க வேண்டாமா? கரிகாலனுடைய வரலாற்றில் கற்பனையும் சேர்ந்து கலந்திருக்கிறது. அந்த கற்பனைகளை எல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு அவனுடைய வீர வரலாற்றை, அவனுடைய சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த கரிகாலனை பொறுத்தவரையில் அவன் வெண்ணி போர் நடத்தியது எப்பொழுது? வெண்ணி பரந்தலையின் போர்க்களத்திலே அவன் நிற்கிற பொழுது சேரனை எதிர்க்கிறான், பாண்டியனை எதிர்க்கிறான், 11 வேளிர்களை எதிர்க்கிறான். சின்னஞ்சிறு வயதில் சேரனையும் பாண்டியனையும் 11 வேளிர்களையும் சிற்றரசர்களை எதிர்த்து போர்க்களத்திலே நின்று அவன் வெற்றி கொடி நாட்டுகிறான். அந்த சங்ககாலத்தில் நாம் கண்டு வியக்கக்கூடிய ஒரு மன்னனாக கரிகாலன் இருக்கிறான். அந்த கரிகாலன் தானே கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு போனால் இந்த இனத்தினுடைய பெருமையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? 19ஆம் நூற்றாண்டு வரையில் இந்த கரிகாலன் எப்படி இந்த ஆற்று படுகையில் ஒரு அணையை கட்டினான் என்பது அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சாக இருந்திருக்கிறதே. எத்தனை ஆய்வாளர்கள், எத்தனை அறிஞர்கள் எப்படி இந்த மணல் நிறைந்த ஆற்று படுகையில் ஒரு கல்லணையை கட்ட முடியும்? இதை கரிகாலன் எப்படி சாதித்தான்? 19ஆம் நூற்றாண்டு வரையில் இது மர்மமாக இருந்தது. மேலை நாடுகளில் எத்தனையோ வியக்கத்தக்க சாதனைகளை உருவாக்கிய அத்தனை பெருமக்களும் இந்த அணை எப்படி கட்டப்பட்டது என்ற முடிவுக்கு வர முடியாமல் தவித்தார்கள். 1820இல் பிரிட்டிஷ் என்ஜினியராக, பொறியாளராக இருந்த ஆர்தர் காட்டன் இங்கே வந்த பிறகுதான், அதுவும் கல்லணை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அணை அல்ல, அது ஆர்தர் காட்டன் உருவாக்கியது. அந்த அணையினுடைய அடித்தளம், அந்த அடித்தளம்தான் கரிகாலன் அமைத்து கொடுத்தது. காவிரியின் போக்கையே மாற்றுகிறான் ஒரு மன்னன். எப்பொழுது? 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் முதலாக ஒரு ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டது என்றால் அதை செய்து முடித்தவன் கரிகாலன் என்ற தமிழன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த பெருமிதம் உங்களுக்கு வேண்டாமா? வெறுமனே தமிழ் 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 என்று பேசிக் கொண்டிருந்தால் போதுமா? இவற்றையெல்லாம் இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்ப்பது யார்? இந்த கல்வி திட்டம் இவற்றையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் ராஜராஜனை பற்றி நிறைய பேசிவிட்டார்கள். கரிகாலனை யோசியுங்கள். அவன் இமயத்திற்கு சென்று புலிக்கொடியை பொறித்தான் என்பதற்கு வரலாற்று ரீதியாக ஆவணங்கள், தரவுகள் இருக்கின்றனவா என்பது வேறு. இலக்கியங்கள் பேசுவதை வைத்துக் கொண்டுதான் நாம் பேசுகிறோம். ஆனால் அவன் அமைத்து கொடுத்த கல்லணை நம் கண் முன்னாலே இருக்கிறது. அந்த கல்லணை எப்படி உருவாக்கப்பட்டது? ஆர்தர் காட்டன் வியக்கிறான். இப்படி ஒரு அணை இந்த இடத்தில் எப்படி அமைக்கப்பட்டிருக்க முடியும் என்று நினைக்கிறான். யோசியுங்கள். இன்றைக்கு கர்நாடகத்தில் கொடகு மலையிலே இருந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடி வருகிறது என்றால் வழியில் ஒரு கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு இருக்கிறது, ஹேமாவதி அணைக்கட்டு இருக்கிறது, ஹரங்கி அணைக்கட்டு இருக்கிறது. இன்னும் மேகதாது வரை அணைக்கட்டை கட்டுவதற்கு கர்நாடகம் முயன்று கொண்டிருக்கிறது. பல்வேறு அணைக்கட்டுகள் இந்த காவிரியை தடுத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை மீறி வருகிற தண்ணீர் மேட்டூர் அணைக்கட்டில் தேக்கப்படுகிறது. அதை கடந்து வருகிறது. அதை கடந்து அது கல்லணைக்கு வருகிற பொழுது, இன்றைக்கு மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற பொழுது கல்லணையில் ஒரு நொடியில் 3 லட்சம் கன அடி நீர் சீறி பாய்கிறது. இன்றைக்கு கர்நாடகத்தில் எத்தனை அணைக்கட்டுகள்?
தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கட்டு உட்பட அத்தனை அணைக்கட்டுகளும் தடுத்து அதற்கு பிறகு வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற நிலையில் ஒரு நொடியில் 3 லட்சம் கன அடி நீர் சீறி பாய்கிறது இன்று என்றால், குடகு மலையில் பிறக்கக்கூடிய காவிரி புகாரிலே வந்து கடலோடு முத்தமிட்டு கலக்கக்கூடிய கடைசி நொடி வரையில் இடையில் தடையே கிடையாதே, எந்த அணையும் கிடையாது, எந்த மதகும் கிடையாது. அப்படி என்றால் எவ்வளவு ஆற்றலோடு எவ்வளவு சீற்றத்தோடு அந்த தண்ணீர் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருக்கெடுத்து ஓடி வந்திருக்க வேண்டும். யோசியுங்கள். அதிலவன் கல்லணையை எப்படி கட்டினான்? ஆர்தர் காட்டன் திரும்ப திரும்ப யோசிக்கிறான். அந்த கல்லணைக்கு அடித்தளத்திலே இருந்து மேலே இவன் உருவாக்குகிற புதிய கல்லணைக்காக இவர்கள் தோண்டுகிற போதுதான் அந்த மர்மத்தின் முடிச்சு அவிழ்ந்தது. அவர்கள் தோண்டுகிற போதுதான் அங்கே பாறை பாறையாக இருக்கிறது. எப்படி கரிகாலன் அந்த கல்லணையை கட்டினான்? வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற நேரத்தில் இதை செய்ய முடியாது. கோடை காலம் வருகிற பொழுது ஏராளமான பெரும் பாறைகளை கொண்டு வந்து அதன் வழியில் அங்கே வைக்கிறார்கள். நாம் கடற்கரையிலே போய் கொஞ்ச நேரம் நின்றால் அலை ஓங்கி ஓங்கி வந்து நம் கால்களை தழுவுகிற பொழுது நம் காலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணல் அரித்து கொண்டு செல்லும், கால் உள்ளே புதையும். இதுதான் கரிகாலன் கண்டெடுத்த அற்புதம். பெருங்கற்களை கொண்டு போய் கோடை காலத்தில் போடுகிறார்கள். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிற பொழுது அந்த கற்களுக்கு அடியில் மணல் அரிக்கப்படுகிறது. மணல் அரிக்கப்படுகிற நிலையில் கல் உள்ளே அழுந்துகிறது. அந்த கல்லினுடைய மேற்பாகம் நீரால் நிரப்பப்படுகிற நிலை வருகின்ற வரை அது உள்ளே அழுந்தி கொண்டிருக்கிறது. பிறகு அந்த கல்லின் மீது இவர்கள் ஒரு சாந்து தடவுகிறார்கள், களிமண் சாந்து. இவற்றையெல்லாம் அவன் கண்டுபிடித்திருக்கிறான், தமிழன் கண்டுபிடித்திருக்கிறான். அந்த களிமண் சாந்தின் மீது அடுத்த பாறையை வைக்கிறான். அந்த பாறை இந்த பாறையை அழுத்துகிறது. இப்படி ஒரு பாறையின் மீது ஒவ்வொரு பாறையாக வைத்து வைத்து உருவாக்கப்பட்டதுதான் கல்லணை. இதை பார்த்து வியந்த ஆர்தர் காட்டன் அதற்கு பிறகு கோதாவரியில் தௌலீஸ்வரம் என்கிற அணைக்கட்டை அவன் கட்டுகிற பொழுது இதே கரிகாலன் உருவாக்கிய அந்த அணுகுமுறையில் தான் அவன் அங்கே அணையை கட்டினான். அப்படி என்றால் அந்த கரிகாலனுடைய பெருமைகளை யோசிக்க வேண்டாமா? இது ஒன்று மட்டுமே கரிகாலனுடைய பெருமை இல்லை. அவனுடைய காலத்தில் வளம் பெருகியது. காவிரி நீரை திருப்பினான், வேளாண்மை செழித்தது. காடு கொன்று நாடாக்கி குளம் பதித்த கரிகாலன் என்று பட்டினப்பாலை பேசுகிறது. பட்டினப்பாலையையும் புனராட்டுப்படையையும் நீங்கள் தெளிவாக பிரித்து எடுத்து படித்தால்தான் கரிகாலனை புரியும். சரி, ஒரு கரிகாலனை மட்டும் நான் நிற்கவில்லை. அந்த கரிகாலன் இவன் சங்ககாலம் கண்டெடுத்த மாபெரும் மன்னன். அதே போன்று நீங்கள் பார்த்தால் கிள்ளிவளவன், அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் பேசுவது என்றால் மணிக்கணக்கில் நாட்கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு பிறகு பார்த்தால் சங்க காலத்தில் கடைசி அரசனாக சோழ அரசனாக இருந்தவன் கோச்செங்கனான். அந்த கோச்செங்கனான் 63 நாயன்மார்களில் ஒருவனாக போற்றப்படுகிறான். அந்த கோச்செங்கனான் தான் காவிரி கரை முழுவதுமே சைவத்தை சார்ந்தவனாக அவன் இருந்ததனால் சிவனுக்காக 70 எழுநிலைகளை 7 மாடங்களை கட்டுகிறான். அவன்தான் கழுமலம் என்கிற இடத்தில் கணைக்கால் இரும்பொறை என்கிற சேரனை தோற்கடிக்கிறான். ஒரு பக்கம் அவனுடைய வீரம் செறிந்த செய்திகள், இன்னொரு பக்கம் சைவம் சார்ந்த செய்திகள். இவற்றை நாம் பார்க்க வேண்டும். அந்த கோச்செங்கனானோடு சங்ககால சோழர்கள் வரலாறு முடிகிறது. பிறகு என்ன நிகழ்ந்தது?
300 ஆண்டு காலம் களப்பிரர்கள் ஆண்டார்கள். இங்கே கிபி 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள் ஆண்டார்கள். இந்த மண்ணில் சார்ந்தவர்கள் இல்லை, தமிழர்கள் இல்லை. அந்த களப்பிரர்கள் பற்றி பேசுவதென்றால் நிறைய சொல்லலாம். 300 ஆண்டுகள் இந்த தமிழ் மண் களப்பிரர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. அதற்கு பிறகு 300 ஆண்டுகள் பல்லவர்கள் ஆண்டார்கள். 600 ஆண்டு காலம் சோழர்கள் என்ன செய்தார்கள் இன்று வரை தெளிவான வரலாறு தமிழனுக்கு வந்து சேரவில்லை. 600 ஆண்டுகள் சோழர்களின் இருண்ட காலம். சோழர்கள் எங்கே இருந்தார்கள்? சங்ககாலத்தில் சிறப்பாக கொடிகட்டி பறந்த கரிகாலன் பரம்பரை 600 ஆண்டு காலம் என்ன ஆனது தெரியாது. ஆனால் பிறகு பிற்கால சோழர்கள் வருகிறார்கள். அந்த பிற்கால சோழர்களில் தான் இந்த ராஜராஜன் வரையில் நீங்கள் சோழர்களின் எழுச்சியை பார்ப்பதென்றால் அதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்த முதல் மனிதன் விஜயாலயன். அவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வெறுமனே உறையூரை தலைநகராக கொண்டு ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு சிற்றரசனாக இருந்தவன் தான் விஜயாலன். அந்த விஜயாலன் முத்தரையர்களிடம் இருந்த தஞ்சாவூரை போரிட்டு கைப்பற்றுகிறான். கைப்பற்றி தஞ்சாவூரை தலைநகராக அவன்தான் மாற்றுகிறான். தஞ்சை தலைநகரமானது. பிறகு மெல்ல 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 அவன் எப்படி ஒரு பேரரசு உருவாவதற்கான அடித்தளத்தை அமைக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அதுதான் திருப்புரம்பியம் போர். பல்லவர்களுக்கு கீழே இருந்தார்கள், சிற்றரசர்களாக இருந்தார்கள் சோழர்கள். திருப்புரம்பியம் போரில் பல்லவர்களுக்கு துணையாக இந்த சோழ அரசன் இவன் அவர்களுக்கு துணையாக இருந்து பாண்டியர்களை தோற்கடித்தான். பிறகு பாண்டியர்களை தோற்கடித்த பிறகு பல்லவர்களையும் வீழ்த்தினான். அப்படி வீழ்த்திய பிறகுதான் ஒரு சோழ பேரரசு ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்டதாக உருவெடுப்பதற்கான அடித்தளத்தை விஜயாலயன் அமைக்கிறான். விஜயாலனுக்கு பிறகு அவனுடைய மகன் ஆதித்தன் வருகிறான். இவற்றையெல்லாம் வரிசையாக சொன்னால் நாளை தான் முடியும். ஆதித்தன் அவன் சைவம் சார்ந்துதான் அவர்கள் இருந்தார். சோழர்கள் முழுக்க முழுக்க சைவம் சார்ந்துதான் இருந்தார்கள். நான் முதலில் சொன்னேன், கோச்சங்க நான் 63 நாயன்மார்களில் ஒருவன். இங்கே நான் இப்பொழுது சொல்லுகிற விஜயாலனுடைய மகன் ஆதித்தன், அவன் தில்லையம்பலத்தில் பொன்கூரை வேய்கிறான். அந்த ஆதித்தனை பொறுத்தவரையில் காவிரியின் 2 கரைகளிலும் ஏராளமான கற்றளிகள் கற்கோயில்களை கட்டுகிறான். நீங்கள் மணிமேகலையே பேசுகிறது சுடுமணல் கொண்ட நெடுநிலை கோட்டம் என்று. தமிழன் பழைய காலத்தில் தெய்வத்தை கொண்டாடினான், கோவில்களை அமைத்தான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் மனிதனிடம் இருந்து இறை உணர்வையும் இறை நம்பிக்கையையும் ஒரு நாளும் எப்படிப்பட்டவனாலும் பறித்துவிட முடியாது. மனித குலத்தை செழுமைப்படுத்துவதே, மனித குலத்தை முரண்பட்ட சமூகமாக இல்லாமல் அதனுடைய முகத்தை இணக்கமாக மாற்றுவதே சமயம் என்ற ஒன்றுதான். அதில் சைவத்தில் பேதமே கிடையாது, சைவத்தில் உயர்வு தாழ்வே கிடையாது. அது சைவம் குறித்து பேசுவது என்றால் நான் தனியாக அதை விரிவாக சொல்லுவேன். ஆனால் இந்த ஆதித்தனை பார்க்கிற பொழுது காவிரியின் 2 கரைகளிலும் கற்றளிகளை கட்டுகிறான். முதலில் செங்கல், சுடப்பட்ட செங்கல்லில் தான் கோவில் எழுப்பப்பட்டது. அந்த நிலையில் மகேந்திரவர்ம பல்லவன் தான் கல்லில் கோயிலை எழுப்புவதை அவன்தான் முதலில் கண்டெடுக்கிறான். ஒரு தமிழ் சமுதாயத்தில் கலாச்சாரம் மாறுகிறது. அது பல்லவர்கள் ஆண்டிருந்தாலும் கூட ஒரு மாற்றம். கற்கோயில்கள் எழுப்பப்படுகின்றன, குடைவரை கோயில்கள் உருவாக்கப்படுகின்றன. பிறகு இந்த ஆதித்தன் 2 கரைகளில், காவிரியின் 2 கரைகளிலும் கற்றளிகளாக கட்டிக்கொண்டே போனான். அவனை யோசிக்க வேண்டும். இது இருக்கிறது கோவை, இந்த கொங்கு மண்டலத்தையும் தொண்டை மண்டலத்தையும் சோழர் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவன் ஆதித்தன் தான். அவன் காலத்திலே தான் இந்த பகுதி முழுவதுமே சோழருடைய
அரசு பரப்பாக மாறுகிறது. அந்த ஆதித்தனுக்கு பிறகு வந்தவன் தான் பராந்தகன். பராந்தக சோழனை பற்றி மட்டுமே பேசுவதென்றால் ஒரு 2 மணி நேரம் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைய ஜனநாயகத்தினுடைய அருவருப்பான முகம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். யார் பராந்தகன்? முதலில் விஜயாலயன். விஜயாலயனுக்கு மகன் ஆதித்தன், ஆதித்தனுக்கு மகன் பராந்தகன். அந்த பராந்தகன் தான் பாண்டியனோடு போரிடுகிறான். ராஜசிம்மன் என்கிற பாண்டியனை அவன் தோற்கடிக்கிறான். ராஜசிம்மன் தோல்வி கண்ட நிலையில் இங்கிருந்து இலங்கைக்கு ஓடிவிடுகிறான். அப்படி ஓடுகிற பொழுதே பாண்டி மன்னனுக்கான அடையாளம் அவனுடைய மணிமுடி, அவனுடைய அரச சின்னங்கள், ரத்தனஹாரம், இவை அனைத்தையும் கொண்டு போய் இலங்கை அரசனிடம் அவன் ஒப்படைத்து விடுகிறான். கடைசி வரை முயன்று பார்த்தும் பராந்தகனால் அவற்றை கண்டெடுக்க முடியவில்லை. பராந்தகன் காலத்தில் கொண்டு போகப்பட்ட அந்த மணிமுடியும் அந்த ரத்தனஹாரமும் இந்த ராஜராஜன் காலத்தில், ராஜேந்திரன் காலத்திலே தான் முழுமையாக திரும்பி வந்து சேருகிறது. நண்பர்களே, யோசிக்க வேண்டும். அந்த பராந்தகனுடைய பெருமைகளை பேசுகிற பொழுது அவன்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வீராணம் ஏரி இருக்கிறதே. நீர்நிலைகளை பற்றி நீங்கள் சோழர்களும் நீர்நிலைகளும் என்று ஒரு தனியாக ஒரு தலைப்பு வைத்து பேச வேண்டும். ராஜராஜனும் சரி, ராஜேந்திரனும் சரி, எந்த சோழ மன்னனாக இருந்தாலும் நீர்வளம் பெருக்குவதற்கு எப்படியெல்லாம் அவர்கள் சிந்தையை செலுத்தி இருக்கிறார்கள் என்பது தனி வரலாறு. இன்றைக்கு அந்த வீராணம் இல்லை என்றால் கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்குமா? வீரநாராயணம் ஏரி என்று 20 மைல் தொலைவுக்கு அது வெட்டப்படுகிறது. யோசியுங்கள், 20 மைல் தொலைவுக்கு ஒரு ஏரி வெட்டப்படுகிறது. பராந்தகன் காட்சி காலத்தில் பல ஏரிகள் வெட்டப்படுகின்றன. அவனுடைய ஆட்சி காலத்திலே தான் ஊராட்சி முறை கொண்டு வரப்பட்டது. ராஜராஜ சோழனுடைய ஜனநாயக பண்புகளை பற்றி பேசுகிறோமே, ராஜராஜ சோழனுடைய மூதாதையரில் ஒருவனாக இருந்த பராந்தகன் காலத்திலேதான் ஊராட்சி முறை வருகிறது. அவனுடைய காலத்திலேதான் குடவோலை முறை வருகிறது. நீங்கள் விரும்புகிற மனிதனை பெயர் எழுதி பனை ஓலையில் குடத்திலே போட்டு பிறகு அதிலே இருந்து எடுத்து அவனை தேர்ந்தெடுத்து ஒரு உறுப்பினராக்குவது. ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்திற்குள் 30 உறுப்பினர்களை உருவாக்குவது கிராம சபை. இந்த 30 உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதில் அரசனுக்கு வேலையே இல்லை. சோழ பேரரசு முழுமையாக ஒவ்வொரு ஊராட்சியும் சுயாட்சியாக இருப்பதற்கான வழியை கொடுத்தது. மகாத்மா காந்தியினுடைய மகத்தான கனவு என்பது என்ன? ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம சுயாட்சியாக, சுயராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த கனவை 1000 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னால் பராந்தக சோழன் உருவாக்கினான். அதை பற்றி விரிவாக பேசுவது, அந்த எப்படிப்பட்ட உறுப்பினர்கள், எப்படி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், உறுப்பினனுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, உறுப்பினனுக்கான டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன, யாரெல்லாம் பதவிக்கு வரலாம், யாரெல்லாம் பதவியிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கும் உத்தரமேரூர் கல்வெட்டு தெளிவாக சொல்கிறது. பெருமாள் கோயில் சுவரிலே பொறிக்கப்பட்டிருக்கிற உத்தரமேரூர் கல்வெட்டு அது பராந்தக சோழன் காலத்தில் வந்ததுதான். அந்த உத்தரமேரூர் கல்வெட்டை முழுமையாக படித்து பார்த்தால் இன்றைய ஜனநாயகம் என்பது எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். ஒரு திருட்டில் ஈடுபட்டால் அவன் அடுத்த முறை உறுப்பினராக முடியாது. பஞ்சமா பாதகங்கள் ஏதாவது ஒன்றை அவன் செய்திருந்தால் அவன் மீண்டும் பதவிக்கு வர முடியாது. 35 வயதிலிருந்து 70 வயதுக்குள்ளேதான் ஒருவன் உறுப்பினராக முடியும். அந்த எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே ஒவ்வொரு முறையும் திருடி 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 பிறகு நீங்கள் பதவிக்கு வந்து கொண்டே இருக்கலாம். நான் அரசியல் பேச வரவில்லை. ஆனால் அன்று எப்படி நடந்தது? திருடினாயா?
காலம் முழுவதும் நீயோ உன் குலமோ பதவிக்கு வர முடியாது. பஞ்சமா பாதகங்களில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டாயா, நீயும் நின் குலமும் என்றைக்கும் பதவியில் வர முடியாது. இன்றைக்கு நீ திருடுகிறாயா, பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடுகிறாயா, இதுதானடா நீ ஆட்சிக்கு வருவதற்கும் நிர்வாகத்தை நடத்துவதற்கும் மிகச்சரியான தகுதி என்று நினைக்கிற அளவுக்கு தமிழன் கீழே போய்விட்டான். இது தமிழறிவு மணியனுடைய சொந்த கருத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கருத்து என்று நான் சொல்லவில்லை. என்றால் நாம் அதை பற்றி எனக்கு என்ன யோசிப்பதென்றால், காலையில் நீங்கள் எழுந்து பல்லை துலக்குவதற்கு ஒரு பேஸ்டை எடுக்கிறீர்களே, அதில் தொடங்கி இரவு நீங்கள் படுக்க போகிறீர்களே, படுப்பதற்கு படுக்கையை விரிக்கிறீர்களே, அது வரையில் ஒவ்வொன்றின் மீதும் விதி எழுதுவது தானே அரசியல். அது இல்லாமல் உங்களால் வாழ்ந்து விட முடியுமா? ஆனால் அதை பேசுவதில் நமக்கு அச்சம் இருக்கிறது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்றான் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். எனவே அது போகட்டும். ஜனநாயக பண்புகளோடு சோழர்களுடைய ஆட்சி நடந்தது என்பதை நீங்கள் பராந்தகன் காலத்திலே இருந்து பார்க்கிறோம். அந்த பராந்தகனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன் ராசாதித்தன், அவன் தக்கோல போரில் கொலை உண்டு அரியாசனத்தில் அடுத்து யார் அமர்வது என்கிற நிலை வருகிற பொழுது அது 2வது மகன் கண்டராதித்தன் வந்து அமர்கிறான். அந்த கண்டராதித்தன் மிகப்பெரிய சைவ பற்றாளன், தமிழில் ஏராளமாக புலமை பெற்றவன். அவன் பாடிய திருப்பதிகம் 9வது திருமுறையிலே இருக்கிறது. ஆட்சியை அவன் அதிகமாக நேசிக்கவில்லை, சிவத்தை சைவத்தை ஆட்சியிலும் அதிகமாக அவன் நேசித்தான். அதனால் அந்த ஆட்சி கட்டிலில் இருக்க அவன் விரும்பாத நிலையில் அவன் வெளியேறுகிறான். அப்பொழுது அவனுடைய மகன்தான் உத்தம சோழன். அந்த உத்தமன் மிக சின்னஞ்சிறு வயதாக இருக்கிறான் என்பதனால் அவனுடைய தம்பி அரியஞ்சனை அரியாசனத்தில் அமர்த்தினான். அந்த அரியஞ்சனுடைய வழி வந்தவன் தான், அவனுக்கு பிறந்தவன் தான் சுந்தர சோழன். அந்த சுந்தர சோழனுடைய மூத்த மகன் தான் ஆதித்தன் கரிகாலன். அவனுக்கு அடுத்தவன் தான் இன்று நாம் போற்றி பாராட்டி பரவுகின்ற அருள்மொழிவர்மன் என்கிற ராசராசன். அதை அழகாக பேராசிரியர் பேரறிஞர் தெய்வநாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். நீங்கள் யோசிக்க வேண்டும், ஒரு அரசு கட்டளை சர்வ சாதாரணமாக துறந்து விடுவது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு ஒரு விரிந்த மனம் வேண்டும். ஆதித்தன் கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டான். ஆதித்தன் கரிகாலன் அதற்கு முன்பு வீரபாண்டியன், பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினான். அதற்கு பின்பு அவன் படுகொலை செய்யப்படுகிறான். அவனுடைய கொலை இன்று வரையில் மர்மமாகத்தான் இருக்கிறது. ஆதித்தன் கரிகாலனுடைய முடிவு எப்படி நேர்ந்தது என்பதில் வரலாற்றில் எந்த தெளிவும் இன்று வரை இல்லை. எனவே ஆதித்தன் தமையன் ஆட்சிக்கு வர முடிய சூழல் வந்த பிறகு அவனுடைய அடுத்த தம்பி அருள்மொழிவர்மன், அவன் ராஜராஜன், அவன் தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் கண்டராதித்தனுடைய காலத்தில் சின்னஞ்சிறு பையனாக இருந்தானே உத்தமன், அவன் இப்பொழுது வளர்ந்து விட்டான். எனவே அவன் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால் தன்னுடைய சிற்றப்பனாகிய உத்தம சோழனை அரியாசனத்தில் அமர்த்தி அவனுக்கு ராஜராஜன் 16 ஆண்டுகள் துணையாக இருந்திருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 16 ஆண்டுகள் சிற்றப்பனை அரியாசனத்திலே அமர்த்தி இவன் துணையாக இருந்திருக்கிறான். பிறகு 985 கிபி 985 அரியாசனத்தில் ராஜராஜன் வந்து அமர்ந்தான். ராஜராஜனை பற்றி பேசுவது, ராஜராஜனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது என்றால் வரிசையாக சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அரண்மனை அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா, வணக்கத்திற்கு உரிய தியாகராஜன், அவரை உண்மையிலேயே நான் தொழுகிறேன். நான் சாதாரணமாக யாரையும் தொழுது பழக்கம் கிடையாது, ஆனால் அவரை தொழுகிறேன். இது எப்பேற்பட்ட திருப்பணி இது. ஆனால் ஐயா பேசுகிற பொழுது சாவா மூவா பேராடு திட்டம் பற்றி சொன்னார். ராஜராஜ சோழன் ஒரு சர்வாதிகாரி. ராஜராஜ சோழன் காலத்திலே தான் சாதிய கட்டுமானம் இறுக்கமாக வந்தது.
ராஜராஜ சோழன் சமஸ்கிருதத்திற்கு அடிமையாக இருந்தவன். ராஜராஜ சோழன் பிராமணர்களை தலை மீது வைத்து மற்றவர்களை கீழே தள்ளியவன் என்று இன்றும் கூச்சமற்று பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. இவற்றுக்கெல்லாம் தெளிவாக நம்மாலே பதில் சொல்ல முடியும். பேராசிரியர் தெய்வநாயகம் போன்றவர்கள் கடைசி மனிதன் வரையில் இதை கொண்டு செல்ல வேண்டும். அவர் சொன்னார், சாவா மூவா பேராடு திட்டம் ஜெயலலிதாவை கவர்ந்தது. அது எப்பொழுது? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜராஜ சோழன் உருவாக்கிய அந்த திட்டம் யார் சொல்லி ஜெயலலிதாவுக்கு போய் சேர்ந்ததோ தெரியாது. ஜெயலலிதாவின் காலத்தில் இது புரட்சி திட்டமாக போற்றப்பட்டது. ஆடு இலவசமாக வழங்கும் திட்டம். காரணம், ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியுமாக நிற்கக்கூடியவர்களிடம் ஒரு 20 ஆடுகளை கொடுத்து விட்டால், நீங்கள் 20 மாடுகளை கொடுத்தால் 4 ஆண்டுகளுக்குள் 100 மாடாகாது. ஆனால் 20 ஆடுகளை கொடுத்தால் 4 ஆண்டுகளில் 100 ஆடுகளாக மாறிவிடும். ஆடு இனம் வேகமாக பெருகும். எனவே ஆடுகளை இலவசமாக கொடுத்தார். அந்த ஆடுகளை வைத்துக்கொண்டு, அந்த ஆட்டின் இனப்பெருக்கம் வைத்துக்கொண்டு ஏழ்மையிலிருந்து ஓரளவு விடுபட்ட நிலையை தமிழகம் சந்தித்திருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். இதற்கு முன்னோடி யார்? ராஜராஜ சோழன். சாவா மூவா பேராடு திட்டம். அதில் நான் ஐயா அவர்களிடம் ஒரே ஒரு அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னார், 48 ஆடுகள் கொடுத்தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது, 96 ஆடுகள் கொடுத்தான் என்றும் ஒரு செய்தி இருக்கிறது. தமிழனை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஒரே செய்தியோடு நிற்பது வழக்கமே கிடையாது. ஒருவன் ஒரு செய்தியை கண்டெடுத்து சொன்னதாக இருந்தால் அதற்கு மாற்றாக இன்னொரு செய்தியை சொல்லுகிற வரை இவனுக்கு தூக்கம் வராது. அதனால் அவன் 48 ஆடு கொடுத்தானா 96 ஆடு கொடுத்தானா என்பதல்ல பிரச்சனை. ஏழ்மை நிலையில் விவசாயம் கூட செய்ய முடியாமல், விளைநிலங்கள் இல்லாமல் ஏழ்மையில் வாடி கிடக்கக்கூடியவரை பார்த்து அவன் இப்போது 48 ஆடுகள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள், 48 ஆடுகளை கொடுக்கிறான். சாவா மூவா பேராடு திட்டம். அங்கே சாவும் கிடையாது, மூப்பும் கிடையாது. எப்படி? இவன் 48 ஆடுகளை கொடுக்கிறான். ஐயா சொன்னது போல் 48 ஆடுகள் அரசன் அவனுடைய சொந்த கணக்கில் கொடுக்கிறான். 48 ஆடுகளை மற்றவர்கள் வைத்திருக்கிறார்களே நன்றாக, அவர்களிடமிருந்து வாங்கி கொடுக்கிறான். இப்பொழுது 96 ஆடுகள் அவனிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஆண்டுகள் வரை தான் அவன் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஆடுகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பால், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நெய், அந்த நெய் ராஜராஜனுடைய ராஜேஸ்வரம் கோயிலில் விளக்கேற்றுவதற்கு அந்த நெய் பயன்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. இதில் என்ன திருத்தம் என்றால், இவன் 48 ஆடுகளை கொடுத்தானா? 48 ஆடுகள் 96 ஆடுகளாக பெருகுகிறதா 4 ஆண்டுகளில்? அப்படி 96 ஆடுகளாக பெருகியதும் ராஜராஜன் முதலில் கொடுத்த 48 ஆடுகளை திரும்ப ராஜராஜனிடமே கொடுத்து விட வேண்டும். அந்த ஆடுகளை வாங்கி இன்னொரு ஏழைக்கு ராஜராஜன் அங்கே கொடுப்பான். இது ஒரு சைக்கிள். எவ்வளவு தெளிவாக இன்றைக்கு நாம் பேசுகிறோம். சுயதொழில், மகளிர் சுயதொழில் திட்டம் என்றெல்லாம் பேசுகிறோமே, இந்த திட்டங்களின் முன்னோடி யார்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ராஜராஜ சோழன் தான். இன்றைக்கு மத நல்லிணக்கம் பற்றி பேசுகிறோமே, பெரிய கோயிலை அவன் கட்டினான். அப்படி என்றால் அவன் மிகப்பெரிய சைவ பற்றாளன், சிவபாத சேகரன் என்றே பெயரை வைத்துக் கொள்கிறான். சிவனுடைய பாதங்களை தன் தலையில் தாங்குவதையே இப்பிறவியின் பெரும் பேறு என்று கருதுகிறான். ஆனால் அதே நேரத்தில் சமய காழ்ப்பே இல்லாமல் அவன் ஆட்சி நடத்தி இருக்கிறான். அவனுடைய காலத்தில் வைணவம் இருந்தது, வைணவ கோயில்கள் இருந்தன. இவனே வைணவ கோயில்களை கட்டி கொடுத்திருக்கிறான். பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது. வியக்கத்தக்க செய்தி என்னவென்றால், அன்றைக்கு மெல்ல மெல்ல இஸ்லாமும் மக்களிடையே கொஞ்சம் பரவத் தொடங்கியது. அந்த இஸ்லாமியர்களையும் ராஜராஜ சோழன் ஆதரித்திருக்கிறான். இந்த பெரிய கோயிலை நிர்மாணிக்கக்கூடிய குழுவில் ஒரு இஸ்லாமியருக்கு இடம் கொடுத்திருக்கிறான் ராஜராஜன்.
ஒரு இஸ்லாமிய இருக்கு, சோனகன் சேவூர் பரஞ்சோதி, சோனகன் சாவூர் பரஞ்சோதி என்பது அவனுடைய பெயர். அந்த இஸ்லாமியனுக்கு இவன் நிர்வாகத்தில் இடம் கொடுத்திருக்கிறான். பெண்ணுரிமை பற்றி பேசுகிறீர்கள். ராஜராஜ சோழன் காலத்திலே தான் பெண் அடிமைப்பட்டாள் என்று சொல்கிறார்கள். ராஜராஜன் சோழன் காலத்தினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அதிகாரிகள் என்று ஆண்கள் இருப்பதை போலவே அதிகாரிச்சி என்று பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்களோடு பெண்களும் நிர்வாகத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னொன்றும் யோசியுங்கள். மீண்டும் நான் திருமதி ஜெயலலிதா அவர்களிடமே செல்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் மழை நீர் சேமிப்பு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார். மறந்து விடாதீர்கள். வீடு கட்டுகிற பொழுது கட்டுவதற்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மழை நீர் சேகரிப்பதற்கு ஒரு பக்கம் உங்கள் இடம் இருக்க வேண்டும் என்றார். அந்த மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முதலாக அறிமுகப்படுத்தியவன் ராஜராஜன் என்பதை மறந்து விடாதீர்கள். ராஜராஜன் அந்த பெரிய கோயிலில் நீங்கள் தரை முழுவதும் கல்லாலானது, தண்ணீர் அடியே செல்ல முடியாது, அது வழிந்தோடும். அப்படி மழை காலங்களில் விடக்கூடிய மழை நீர் இம்மியும் வீணாகிவிடக்கூடாது, விரயமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலிருந்து அந்த மழை பக்கத்திலேயே சிவகங்கை குளம் என்று வெட்டப்பட்டிருந்தது. அந்த குளத்தில் கொண்டு போய் சேர்த்தான். மழை நீர் சேகரிப்பை அவன்தான் உருவாக்கினான். இப்படி நீங்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது ஏறக்குறைய 100 TMC தண்ணீர் வீணாக போய் கடலிலே கலக்கிறது. ஒவ்வொரு மழை காலத்திலும் கொடுமை. 100 TMC தண்ணீர் மழை காலத்தில் வீணாக போய் கடலில் கலக்கிறது. பிறகு கோடை காலத்தில் எந்த அரசாக இருந்தாலும் கர்நாடக அரசிடம் 2 TMC தண்ணீர் கொடு என்று தலைகீழாக நின்று மன்றாடுகிறது. 2 TMC தண்ணீரை கேட்டு இங்கிருந்து திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். இதற்கு ட்ரிபியூனல் அமைக்கிறான். இவ்வளவும் நடக்கிறது. ஆனால் 100 TMC தண்ணீர் மழை காலத்தில் ஓடுகிறது. தண்ணீரை எப்படி உருவாக்கி சேமிக்க வேண்டும்? நீர் மேலாண்மை என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு ஆறு ஓடி வருகிறது. இதுதான் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆறு ஓடி வருகிறது. ஆற்றிலிருந்து கால்வாய் வெட்டப்படுகிறது. ஆற்று நீர் கால்வாய் வழியாக வருகிறது. கால்வாய் வழியாக வரக்கூடிய நீர் ஏரியில் நிரப்பப்படுகிறது. ஏரியில் நிரப்பப்பட்ட நீர் வாய்க்கால் வழியாக குளம் வெட்டப்பட்ட குளத்திற்கு போகிறது. குளம் நிரம்பி வழிந்தால் மீண்டும் அது ஆற்றை நோக்கி போகும். இப்படி தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது, தண்ணீரை எப்படி சேமிப்பது என்பது குறித்தெல்லாம் எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு தீர்க்கமாக சோழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சோழர் ஆட்சியிலேயே பெருமைக்குரிய ஒரு அம்சம் என்றால் அது இந்த நீர் குறித்த சிந்தனை தான். நீங்கள் சென்னைக்கு இன்றைக்கு குடிநீரை கொடுக்கக்கூடியதாக ஒரு திட்டம் என்று பார்த்தால் அது சோழர் காலத்தில் உருவானதுதான். இது ராஜராஜன் காலத்துக்கு ராஜேந்திரனே சோழ கங்கத்தை வெட்டுகிறான். ஒரு 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு சோழ கங்கத்தை வெட்டுகிறான். செம்பரம்பாக்கம் ஏரி சென்னைக்கு தண்ணீரை கொடுக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி இல்லை என்றால் சென்னையில் தண்ணீரை கிடையாது. எவன் வெட்டியது? சோழன் வெட்டியது. அங்கே செம்பரம்பாக்கம் ஏரி. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் வீராணம் ஏரி. வீராணம் ஏரி தான் பராந்தகன் காலத்தில் வீரநாராயண ஏரி என்று அழைக்கப்பட்டது. பிறகு ராஜேந்திர சோழன் அது வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய இடத்தை தலைநகராக ஏற்றுக்கொள்கிறான். அங்கே அவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக மாற்றி கோயிலை கட்டுகிறான். இடம் வறண்டு கிடக்கிறது. அதனால் அங்கே சோழ கங்கம் என்ற பெயரில் ஒரு பெரிய குளத்தை வெட்டுகிறான். குமரி மாவட்டத்தில் பெரிய குளம் சோழர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் சோழர் ஆட்சியில் ஏரிகளும் குளங்களும் பார்க்கும் இடமெல்லாம் வெட்டப்பட்டன. தண்ணீர் தேக்கப்பட்டது.
தேங்கிய தண்ணீரை வைத்துக் கொண்டு மேய்ச்சல் நிலங்கள் அனைத்துமே விளைநிலங்களாக மாற்றப்பட்டன. தஞ்சை என்றாலே என்ன? தன் செய் என்பதுதான் தஞ்சை. அந்த தன் செய் என்றால் என்ன? பெருமனே மேய்ச்சல் நிலமாக இருந்தது. அந்த இடத்தில் நன் செய் நிலமாக மாற்றியவன் ராஜராஜன். ராஜராஜனுக்கு முன்னோர்கள். இன்றைக்கு டெல்டா மாவட்டம் என்று பேசுகிறோமே, இந்தியாவிலேயே வளம் செறிந்த டெல்டா பகுதி எது? சோழர்கள் ஆண்ட இந்த பகுதி தானே. பார்க்கும் இடமெங்கும் இவர்கள் கட்டி வைத்த ஏரிகளும் குளங்களும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய வளத்தை உருவாக்கியது. நீங்கள் இப்பொழுதே 1:30 மணி ஆகிறது. நான் என்ன செய்வது? அதனால் நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். ஏனென்றால் சொல்வது என்றால் ஏராளமாக சொல்லலாம். 18 வயதில் பையை தூக்கி கொண்டு பேச புறப்பட்டவன் நான். 77 வயது முடிந்து விட்டது. இந்த 77 வயது வரையில் பேசிக்கொண்டே இருக்கிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன். எனக்காக அல்ல, என் நலனுக்காக, சமூக நலனுக்காக. அதனால் இப்பொழுது சுருக்கமாக நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு, குறிப்பாக நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறோமே, இந்த நீர் மேலாண்மையும் சோழர்களும் என்றே தனியாக ஒரு ஆய்வை நடத்த வேண்டும். எந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைக்காவது இவையெல்லாம் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ராஜராஜனுடைய பெருந்தன்மை என்ன? ராஜராஜன் நீர் மேலாண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான் என்பதற்கு கவீர ஏரி என்பது ஒன்று. புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் கவீர ஏரி என்று ஒன்று இருக்கிறது. ராஜராஜன் பார்க்கிறான். அந்த கவீர ஏரியை மிகப்பெரிய ஏரியாக வெட்டுகிறான். அப்படி மிகப்பெரிய ஏரியாக வெட்டி அந்த ஏரிக்கு நடுவே ஒரு மதகை உருவாக்குகிறான். குமிழ் தும்பு என்று அதற்கு பெயர், குமிழி தும்பு. இந்த குமிழி தும்பையும் உருவாக்குகிறான். ஒரு பெரிய ஏரி, அதற்கு நடுவே ஒரு குமிழி தும்பு. இதை உருவாக்கியவன் ராஜராஜன். உருவாக்கியது மட்டுமல்ல, அவன் கல்வெட்டில் பொறித்து வைக்கிறான். என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த ஏரியின் கரையையும் இந்த ஏரியையும் இதன் இடையிலே இருக்கக்கூடிய குமிழி தும்பையும் யாரெல்லாம் பராமரிக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் அனைத்தும் என் சிரசின் மேல் இருப்பதாக பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நீர் மேலாண்மைக்கு அவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். சமஸ்கிருதம் அவன் காலத்தில் வந்தது உண்மைதான். ஆனால் அவன் காலத்தில் தானே இந்த தஞ்சை பெரிய கோயில் முழுவதும் தமிழ் தானே கல்வெட்டில் காண கிடக்கிறது. ஒரு சமஸ்கிருத சொல்லாவது இருக்கிறதா? அந்த கோயில் வளாகத்தில் உள்ள அத்தனை கல்வெட்டுகளிலும் தமிழ் தான் இருக்கிறது. மெய்கீர்த்தி அவன் தான் கொடுத்தான். அந்த கல்வெட்டில் யார் பெயரெல்லாம் இருக்கிறது? எப்படி அவன் ஒரு ஜனநாயக பண்புகளோடு ஆண்டிருக்கிறான். இந்த கற்கோயிலை கட்டுவதற்கு பெருமளவுக்கு துணை நின்றவன் குஞ்சரமல்லன் என்கின்ற பெருந்தச்சன். அந்த குஞ்சரமல்லன் என்கிற பெருந்தச்சன் அவனை எப்படி கல்வெட்டில் அவன் பொறித்து வைத்திருக்கிறான்? ராஜராஜ பெருந்தச்சன். அந்த கோவிலில் 1000 பேருக்கு மேல் பணியாற்றினார்கள். பணியாற்றிய அத்தனை பேரையும் மறக்காமல் அந்த கல்வெட்டில் அவன் பதிவு செய்கிறான். நாவிதன் பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாக்கூசாமல் அவனை பழிதூற்றுகிறவர்கள் இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாவிதன் கோயில் கட்டுகிற பொழுது அனைவருக்கும் முடிவெட்டினானே, அவர்களுக்கு அவனை மறக்கவில்லை. இவன் ஓதுவாரிலே இருந்து நாவிதர்கள் வரை யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு உற்ற துணையாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருடைய பெயரையும் அவன் வைத்திருக்கிறான். இந்த பணியில் ஈடுபடுகிற பொழுது இந்த பணியாளர்களுக்கு நீர்மோர் கொடுத்தாள் ஒருத்தி. அவள் பெயர் அழகி. அவளை நீர்மோர் வார்த்த அழகி என்று கல்வெட்டிலே வைத்திருக்கிறான். பெண்ணை அவன் எப்படி போற்றி இருக்கிறான். இவர்கள் சொல்லுவார்கள் தேவதாசி முறையை அவன் தான் உருவாக்கினான் என்று. நண்பர்களே, அதுக்குள்ளே எல்லாம் போன நிறைய நேரமாகும். அன்றைக்கு 400 தலிச்சேரி பெண்களை அவன் தஞ்சையின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து கொண்டு வந்து சேர்க்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலி நிலம் கொடுக்கிறான், ஒரு வீடு கொடுக்கிறான்.
அந்த 400 பெண் மக்களுடைய வேலை என்ன? கோயிலை பராமரிப்பது. கோயிலை பராமரிப்பதற்காக கூட்டப்பட்டவர்கள். ஆடற்கலை வல்லவர்களாக இருந்தார்கள். ஒரு பக்கம் ஆடற்கலை, ஒரு பக்கம் இசைக்கலை, ஒரு பக்கம் நாட்டியம் என்று பண்பாட்டினுடைய கூறுகள் அனைத்தும் செழுமைப்படுத்தப்பட்டன ராஜராஜனால். ராஜராஜன் காலத்தை நீங்கள் பார்த்தால் தமிழ், ஒரு பக்கம் தமிழ், அது சார்ந்த இலக்கியம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கலை, அந்த கலையினுடைய பல்வேறு துறை வளர்ச்சிகள். இன்றைக்கும் பெரிய இசைக்கலை வல்லுநர்கள் பூரா எங்க இருக்கான்? தஞ்சை மாவட்டத்தில் தான் இருக்கான். நாகேஸ்வரன் ராஜரத்னம் பிள்ளை எங்க? தஞ்சை மாவட்டம் தான் இருக்காரு. நீங்க தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இசையில் இங்கே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிய மூவர் யார்? தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். பின்னாலே வந்த மூவர் யார்? அவர்களும் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். மூவர்கள் திருவாரூரிலேயே பிறந்தவர்கள். இப்படி எல்லாமே ஆதரவு இல்லாமல் எப்படி நடக்கும்? ஆட்சியாளனின் ஆதரவு இல்லாமல் கலைகள் வளருமா? ஆட்சியாளர்களின் ஆதரவு இல்லாமல் இசை, நடனம், நாட்டியம் என்று எல்லா துறைகளும் வளர்ச்சி அடைய முடியுமா? முடியவே முடியாது. எனவே எல்லாரையும் பராமரித்திருக்கிறான், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான். அவனுடைய சாதனைகளிலேயே சிறந்தது கோவில் மட்டுமல்ல, அவன்தான் முதலில் இந்த சோழ நிலப்பரப்பு முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் தரவாரியாக பிரித்து ஆவணப்படுத்திய ஒரே மன்னன் ராஜராஜன் தான். அழகாக பேரறிஞர் தெய்வநாயகம் சொன்னார், ராஜராஜன் ஆட்சி கட்டிலில் வருகிற பொழுது, இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், அவன் ஆட்சி கட்டிலுக்கு வருகிற பொழுது அவன் ஒன்றும் பேரரசன் இல்லை, அவன் சிற்றரசன் தான். ஏன் சிற்றரசன் என்று சொல்கின்ற? தஞ்சை தலைநகராக இருந்தது. விஜயாலயன் காலத்திலிருந்து தஞ்சை தலைநகரானது. அதற்கு முன்பு உறையூர் தான் அவர்களுடைய தலைநகரம். நீங்கள் பார்த்தால் பல்லவர்களை எடுத்துக்கொண்டால் பல்லவர்கள் காலம் முழுவதும் ஒரே தலைநகர் காஞ்சி மட்டும்தான். ஆனால் சோழர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது விரிந்த வரலாறு கொண்டவர்கள் அவர்கள். அதனால் தலைநகரங்கள் மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றன. உறையூர், பிறகு கரிகாலன் காலத்தில் பூம்புகார், அதற்கு பிறகு திருவாரூர், அதற்கு பிறகு பழையாறை, பிறகு தஞ்சை, அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்று இப்படி தலைநகரங்கள் மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன. இதில் நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது, இவன் பொறுப்பேற்கிற பொழுது ஒரு திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை சுற்றுப்புற பகுதிகள் தான் அவன் ஆட்சியில் இருந்தது. அவன் புறப்பட்டான். அதைத்தான் அவர் சொன்னார். அவன் முதலில் சேரர்களுடைய கடற்கரை பட்டணமாக இருந்த காந்தலூர் சாலையை போரிட்டு கையகப்படுத்துகிறான். காந்தலூர் சாலை, அதற்கு பிறகு பாண்டிய நாடு முழுவதும், அதற்கு பிறகு மேற்கு கரையிலே இருந்த கொல்லம், பிறகு மைசூரின் மேற்கே இருந்த குடமலை நாடு, பிறகு மைசூரின் தெற்கே இருக்கக்கூடிய கங்கபாடி, நுளம்பபாடி, தடிகைபாடி, அதற்கு பிறகு இலங்கையின் வடக்கு பகுதியாக இருந்த ஈழ மண்டலம். இவ்வளவு நினைவு இருப்பதே இறைவன் கொடுத்த வரம். அதனால துங்கபத்ராவும் கிருஷ்ணாவும் 2 நதிகளுக்கு இடையே இருந்த வேங்கி நாடு, அதை அவன் கையகப்படுத்துகிறான். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் மகாநதி பாயும் கலிங்கம், அதை அவன் கையகப்படுத்துகிறான். பிறகு அரபிக்கடலில் நீங்கள் பார்த்தால் பழந்தீவு 12000 அத்தனையையும் கைப்பற்றுகிறான். ஏன்? இதை சொல்லிவிட்டு போகிறேன். கோயில் கட்டியது மட்டுமல்ல அவனுடைய பெருமை. ஒரு பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைக்க வேண்டும் என்றால், ரோம பேரரசு நீண்ட காலம் நிலைக்கவில்லை. மௌரிய பேரரசு 170 ஆண்டுகளை கடக்க முடியவில்லை. ஆனால் இந்த சோழ பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைத்து நின்றது, பேரரசாகவே நிலைத்து நின்றது. கடைசியில் 3ஆம் ராஜேந்திரன் 1246 முதல் 1279, 1279 தான் கடைசி. 33 ஆண்டுகள் அவன் ஆண்டிருக்கிறான் 3ஆம் ராஜேந்திரன். அவனோடு சோழர் ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. அப்படி இந்த சோழராட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த ஆட்சியின் எல்லைகளை அவன் பெரிதாக விரிவுபடுத்தினான் என்பதல்ல பெருமை. இவனுக்கு முன்பு இருந்தவரெல்லாம் பிற நாடுகளின் மீது போர் தொடுப்பான்.
போர் தொடுத்து வெற்றியை பெறுவான். வெற்றி பெற்று அந்த நாட்டினுடைய பொருள்களை எல்லாம் சூறையாடுவான். அந்த பொருள்களை கொண்டு வந்து தன் குடிமக்களை வளமாக வாழ வைப்பான். ராஜராஜ சோழன் சிந்திக்கிறான், இத்தனை நாடுகளையும் வென்றிருக்கிறான், இவ்வளவு நாடுகளிலும் இருந்து பெரும் பொருளை திரட்டி இருக்கிறான். ஆனால் ஒரு பேரரசு நீண்ட நெடுங்காலம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இது போதாது. மக்கள் வளமான வாழ்வை எப்பொழுதும் சந்திக்க வேண்டும் என்றால் வணிகம் செழிப்புற வேண்டும். ஒரு பக்கம் வேளாண்மை சிறப்புற வேண்டும். வேளாண்மை சிறப்புறுவதற்காகத்தான் அவன் எல்லா இடங்களிலும் ஏரிகளையும் குளங்களையும் ஒவ்வொரு சோழனும் கட்டிக்கொண்டே வந்தான். வணிகம் சிறக்க வேண்டும். ராஜராஜனுக்கு முன்பு வரையில் இருந்த இந்தியாவின் எந்த அரசனாக இருந்தாலும் வணிகத்தை பெருக்குவதற்கு அவனுடைய பார்வை நிலத்தில் மட்டும்தான் இருந்தது. நிலத்தில் அவன் வென்ற நாடுகளுக்கு இடையே வணிகம் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டான். இவன்தான் இந்திய வரலாற்றிலேயே முதலாக நிலத்தில் மட்டும் வணிகம் அல்ல, கடல் மூலமாகவும் வணிகத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை, தமிழகத்தின் மேற்கு கடற்கரை எந்த பகுதியில் இருந்த எவனும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அனைவரையும் கொட்டத்தை அடக்கி, ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் கொஞ்சம் எழுந்து நிற்கிற பொழுது அதையும் அடக்கி சீனா வரையில் இவன் வணிகத்தை பெருக்குகிறான். அரேபியா வரை வணிகத்தை பெருக்குகிறான். அரேபியா கடந்து தென்னாப்பிரிக்கா வரையில் இவன் வணிகத்தை பெருக்குகிறான். எனவே எப்படியெல்லாம் அவன் சிந்தித்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறான் என்பதை யோசிக்க யோசிக்க யோசிக்கத்தான் ராஜராஜன் என்கின்ற மகா மனிதனுடைய பெருமை நமக்கு புரியும். எனவே இனியாவது கரிகாலன் கட்டிய கல்லணை ஒரு பக்கம், ராஜராஜன் உருவாக்கிய கோவில் ஒரு பக்கம். அந்த கோவில் 216 அடி விமானம் இருக்கிறது. அந்த கோயிலுக்குள்ளே கருவறையில் 13 அடிக்கு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த கோயிலில் 40 அடிக்கு 4 நிலைக்கால்கள் இருக்கின்றன. அந்த கோயிலில் 18 அடிக்கு 10 துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். ஒரே கல்லில் நந்தி இருக்கிறது. எல்லாம் சரி, அந்த கோவிலை நிர்வகிப்பதற்கு அவன் என்னென்ன செய்தான் என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும். வாரியம் வாரியம் என்று சொல்கிறோமே, ஒரு ஜெயலலிதாவை மட்டும் சொல்லிவிட்டு போனால் சரியாக இருக்காது. கலைஞர் தான் அவருடைய ஆட்சி காலத்தில், அவர் இந்த சோழ மண்ணில் பிறந்தவர் இல்லையா? எனவே இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் ராஜராஜன் காலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாரியம் உருவாக்கப்படுகிறது. ஏரிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஏரி வாரியம், வணிகத்தை வளர்த்தெடுப்பதற்கு வணிக வாரியம், இப்படி தனித்தனியாக வாரியங்கள் இருந்தன. அந்த வாரியம் என்ற பெயரை கலைஞர் ராஜராஜனிடமிருந்துதான் கடனாக பெற்றார். எனவே இன்றைக்கு நாம் கண்முன்னால் கண்ட கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கும் திட்டங்களை தரக்கூடிய அளவுக்கு தீர்க்க தரிசனத்தோடு ஒரு நிர்வாகத்தை நடத்தி காட்டிய ராஜராஜனுடைய பெருமை ஓங்கட்டும், சிறக்கட்டும், தமிழர் நலன் காக்கப்படட்டும். நன்றி, வணக்கம்.